ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்க ஸ்கூல்ந்து வரத்துக்குள்ளே எல்லாருக்கும் பிடிச்ச 90s கிட்ஸு பாலே இல்லாத பால்கோவா அதுதான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை போட்டால் தான் நம்மளுக்கு கடை மாதிரியே டேஸ்ட்டு வரும். நீங்கள் வெல்லம் போட்டால் அந்த டேஸ்ட் வராது. சர்க்கரை எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய். என்ன ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் உப்பு. இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டோம். இது 5 மினிட்ஸ் ஸ்வீட் கூட சொல்லலாம். குயிக்காக ரெடி ஆயிரும். பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திடலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாகவே இருக்கட்டும். இன்னொரு தட்டு, உங்கள்கிட்ட ட்ரே அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, அதில் எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு எண்ணெய் தடவி இது ரெடியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தால் போதும். இதில் நம்ம பொடி பண்ணதை இதில் சேர்த்திக்கலாம். ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு பெட்டிக்கடை கலர் வராது. நம்மளுக்கு அதே டேஸ்ட்டு வரணும், அதே கலர் வரணும். ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்லோவாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம். சர்க்கரைன்றதுனால நம்மளுக்கு அந்த சர்க்கரை உருகும் போது லைட்டாக மெல்ட் ஆகும். இந்த எண்ணெய்க்கு சர்க்கரைக்கும் வாசனை நல்லா மணமாக இருக்குது. நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும். நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். லைட்டாக ஈரப்பதம் மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெய் இந்த சர்க்கரை கலந்தாங்க இல்லையா, அதனால் இந்த ஈரமாக இருக்கும்போது சூட்லேயே ஸ்டவ் அணைச்சிருங்க. நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோங்க இல்லையா, பட்டர் ஷீட் போட்ட ட்ரேவில் மாற்றிடலாம். நல்லா ஒரே லெவலாக க்ளீனாக அமுத்தி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே அமுத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பெட்டி கடையில் உடைச்சா உடையுது இல்லைங்களா, அந்த மாதிரி வராது. அதனால் சூடாக இருக்கும்போதே எந்த அளவுக்கு அமுத்த முடியுமோ அந்தளவுக்கு க்ளீனாக அமுத்திக்கலாம். பாலே இல்லாத பால்கோவா. எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக உங்களால் அமுத்தி விட முடியுமோ அந்தளவுக்கு அமுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறட்டும். எறும்பு ஏறாத இடமா பார்த்து வச்சு ஆற விட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். 10 நிமிஷம் போல் நல்லா ஆறிடுச்சு சூடு. நான் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணியாச்சு.
தனித்தனியாக எடுத்துடலாம். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டைலில் பொட்டிக்கடை பால்கோவா, பால் இல்லாத பால்கோவா ரெடி. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.